நம்ம 4 லைன் நோட்டு பார்த்துக்கிறோம்ல, அந்த 4 லைன் நோட்டு இந்த மாதிரி 4 கோடு இருக்கும், லைன் 4 லைன் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும், அப்பர் லைன் சொல்லுவோம். இந்த லைன் வந்து லோவர் லைன் சொல்லுவோம். நடுவில் இருக்கிறது வந்து மிடில் லைன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம எந்த நடுவில் இருக்கிற அந்த லைனுக்குள்ளே தான் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டு, ஃபோர்த் லைன். மேலே இருக்கிறது அப்பர் லைன், லாஸ்ட்டில் இருக்கிறது லோயர் லைன், நடுவில் இருக்கிறது மிடில் லைன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மிடில் லைனில் தேர்ட் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருந்து கிராஸாக ஒரு லைன் போடணும். இதை ஸ்லாண்டிங் லைன் சொல்லுவோம். இந்த லைன் பேர் என்ன? ஸ்லாண்டிங் லைன். எப்படின்னா சாய்வா ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து போடணும். இங்கே இருந்து இப்படி போகணும். இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதே மாதிரி அந்த தேர்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து எப்படின்னா கேர்வாக இருக்கும், வளைவாக கேர்வாக இப்படி போடணும். கொக்கி மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போடணும். ஆனால் இந்த லைன் இதுதான் கரெக்டு. இப்படி போட்டால் அது தப்பு. மேலேருந்து கீழே வந்து அது ராங். கீழேருந்து மேலே போனாலும் அது ரைட். அதே மாதிரி நிறைய பேர் இப்படி போடுவாங்க, இதுவும் ராங். இப்படி கர்வாக வளைச்சுதான் போடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி போடணும். எப்படின்னா ஸ்லாண்டிங் லைன் with curve line, slanting line with curve line. Okay, finish.